அந்த போட்டி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நாயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார். அலாகி என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடும் என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் துவங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் இறை பற்றியின்றி வலுவற்றி இருந்தபொழுதே குறித்த காலம் வந்தும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரியது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்படுகளாக்கி அவர் வழியால் தண்டனையிலிருந்து நாம் தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்புவோம் அல்லவா? நாம் கடவுளுக்கு பகைவரிடமிருந்து அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் உருவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அல்லவா? அது மட்டுமல்ல, இப்பொழுது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம்